Welcome to this program. Today we are going to introduce the online examination for PGTRB examination as well as the Polytechnic examination. You know very well we have published 3 books. 3 புத்தகம் இதுக்காண்டி நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். PGTRBக்கும் Polytechnic examinationக்காண்டியும் 3 புக் இருக்குது. இந்த முதல் புத்தகம் ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் சக்ஸஸ். இது வந்து PGTRBக்கு உள்ள ஸ்டடி மெட்டீரியல். இதில் உங்களுடைய இப்போ PGTRB இதில் 95% சிலபஸ் வந்து கவர் ஆகும். இதை படித்து பாஸ் பண்ணவங்க 200க்கு மேலே இருக்கிறாங்க. தனியாகவே இந்த புக்கை வாங்கி படித்து செல்ஃபாக பாஸ் பண்ணவங்களே 200 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இப்போ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இதில் சாப்டர் வைஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இருக்குது. இப்போ முதல் சாப்டர் யூனிட் 1 மாலிகுலர் ஆப்டிக் தியரி லேட்டிஸ் எனர்ஜி. இந்த யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். 50லிருந்து 100 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். இதே மாதிரி 10 யூனிட்டுக்கும் 10 எக்ஸசைஸ். அதுக்கடுத்து மாடல்ஸ், உங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாமினேஷன் 110 கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ். அதில் எதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம்னா சிஎஸ்ஆர், நெட்டு, செட்டு, PGTRBயினுடைய முன்னால் உள்ள கொஸ்டின், பாலிடெக்னினுடைய முன்னால் கொஸ்டின், இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸசைஸாக கொடுத்துருக்கோம். 5 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே லாஸ்ட் 3ல் ஒரு 3 மாடல் கொடுத்துருக்கோம். இந்த 3 மாடலுமே நீங்கள் படித்தா இது வந்து 2017க்கு முன்னால், அது 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்த PGTRB கொஸ்டின்லேருந்து 80லிருந்து 90 கொஸ்டின் வந்தது. இந்த 3 மாடல் இந்த புக்கில் கொடுத்துக்கூடிய 3 மாடல் 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் இந்த புக்கும் உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரைட்டா தப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த புக்கு. 2வது உங்களுடைய எரரையும் மினிமைஸ் பண்ணும். இப்போ 3வது புக்கம் என்ன, இது வந்து டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் மெட்டீரியல் முதல்ல படித்தாச்சு. அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸுடைய மாடல் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி 10 யூனிட்டுக்கும் 10 டெஸ்ட். அடுத்து 50% மாடல், அதாவது யூனிட் 1லிருந்து யூனிட் 5 வரைக்கும் ஒரு மாடல், யூனிட் 6லிருந்து யூனிட் 10 வரைக்கும் ஒரு மாடல், அதுக்கடுத்து ஒரு 2 மாடல். அப்போ ஏற்கனவே இங்கே 3 மாடல் இருக்குது, இங்கே ஒரு 2 மாடல் இருக்குது. 5 மாடல் ப்ளஸ் 50-50ல் 2 மாடல். இந்த 5 கொஸ்டினையுமே நீங்கள் படித்தா உங்கள் PGTRBயில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, PGTRBயில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா PGTRBயில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். PGTRBயில் ஈஸியாக பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ 2 விதமான கேட்டகரி இருக்குது. எப்படின்னா, ஒன்று புக்கை நல்லா படித்து கீ பாயிண்ட்ஸை நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வெற்றி பெறவங்களுக்கு ஈஸி. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினை மட்டும் பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர் அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. அது வந்து நாட் எனஃப். சப்ஜெக்ட் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். அதனால் 10 யூனிட்லேயும் ஒவ்வொரு லைன்லேயும் என்னென்ன இருக்கோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்போ வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமாக இருக்கோ அப்போ நீங்கள் ஈஸியாக எளிதாக பாஸ் பண்ண முடியும். பொதுவாக நீங்கள் வந்து TRB கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 70லிருந்து 80 கொஸ்டின் நீங்கள் படித்த கொஸ்டினாக தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த 2 புக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 புக்கில் இருந்தும் ஒரு 70லிருந்து 80 அல்லது 80லிருந்து 90 கொஸ்டினும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் அப்படி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. 2வது இதை 3 விதமாக பிரிக்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும், பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் தெரியும். 2வது 4 ஆன்சரில் 2 ஆன்சர் இருக்காது, இந்த 2 ஆன்சருக்குள்ளே எதுங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு டைப்பு. அது வந்து கொஞ்சம் அதையோட கஷ்டம், முதல் பாயிண்டோட கஷ்டம்.
மூணாவது தான் அப்ளிகேஷன். நீ படித்த நாலேஜை வச்சு அப்ளை பண்ணி அதை கண்டுபிடிக்கிறது. இது கொஞ்சம் எல்லாத்தையோட கஷ்டம். இதில் தான் ப்ராப்ளம்கள் வரும், எல்லாமே வரும். நீங்கள் டோட்டல் கொஸ்டினை எடுத்துட்டோம்னா ஒரு 5 அல்லது 6 கொஸ்டினுக்கு மேலே ப்ராப்ளம் வராது. நம்பர் 1. ரெண்டாவது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டைரக்ட் நாலேஜ் கொஸ்டின் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பார்த்த உடனே பதில் தெரியக்கூடியது. இப்போ ஃபார்முலா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இப்படிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படியும் ஒரு 30 கொஸ்டின் வந்துடும். மீதி ஒரு 40 கொஸ்டின் தான் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். மைனஸா ப்ளஸ்ஸா, இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் வருமா, அப்படி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், மார்க்கு எப்படியும் 90க்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் கண்டிப்பாக 110க்கு மேல் எடுக்கலாம். அதோட ஜிகே இருக்குது, சைக்காலஜி இருக்குது. இதில் நீங்கள் எப்படி நீங்கள் மினிமமாக ஒரு 20 மார்க் எடுத்தாலும் கூட 130க்கு மேலே எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இந்த 3 புக்கையும் நீங்கள் தரவாக படிக்கணும். முதல்ல சப்ஜெக்டை படிக்கணும், நாலேஜை கீ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். தென் அதை அப்ளை பண்ணி யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய ஆன்சரை பார்க்கணும். அதுக்கடுத்து 10 யூனிட்டுக்கும் டெஸ்ட் எழுதணும், ப்ளஸ் மாடல் எக்ஸாமினேஷன். இந்த 3 புக்கையும் நீங்கள் நல்லா படித்தா நீங்கள் வெற்றி பெறுவது எளிது. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாதுங்க, கண்டிப்பாக கஷ்டம். பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணுன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களையாவது நீங்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு 5 hours ஒர்க் பண்ணணும். 5 hours ஒர்க் பண்ண மட்டும் காணாது, நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த 3 புஸ்தகம் வேணும்னா நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏயு பப்ளிகேஷன், கான்டாக்ட் நம்பர் 88257 84447 984252031. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த 3 புக்கும் கிடைக்கும். இந்த 3 புக்கு ப்ளஸ் கூரியர் சார்ஜ் எவ்வளோ வரும்னா 1300 ரூபா வரும். நீங்கள் என்ன செய்யலாம், எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். உங்கள் வீடு தேடி இந்த புக்கு வந்து சேரும். அடுத்து, வாட் இஸ் தி நீட் ஃபார் பிஜிடிஆர்பி ஆன்லைன் எக்ஸாமினேஷன்? நம்ம ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நம்ம நடத்துகிறோம். இந்த தடவை பிஜிடிஆர்பி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இது முன்னாலே இருக்குது, நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இது எப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நாங்கள் கொடுப்போம். இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 10 மாடல் எக்ஸாமினேஷன் இருக்குது, 10 யூனிட் டெஸ்ட் இருக்குது. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, உங்களுக்கு இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2500 கொஸ்டின்ஸுக்கு மேலே வரும். ஒரு யூனிட்டுக்கு 50 நானும் 10 யூனிட்டு, 10 யூனிட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ஆயிரம். இதில் 10 மாடல், இது ஒரு எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு 2000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, யூ கேன் ரைட் தி எக்ஸாமினேஷன் இன் எனி டைம். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஃப்ரீடு ரெஸ்ட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், எனி டைம் நீங்கள் எழுதலாம். ஆனால் இதில் ஒன்றே ஒன்று முக்கியம், ஒரு யூனிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து எழுத ஆரம்பிங்கன்னா அந்த யூனிட்டை முடிக்கணும். இப்போ 50 கொஸ்டின்னா 50 கொஸ்டின் முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் எழுதும்போது அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். 3 என்னென்னா, எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் எழுதலாம். இப்போ முதல் யூனிட் நீங்கள் எழுதுறீங்க, உங்கள் நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணுறீங்க. அந்த ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் தப்பாக இருக்குது, அல்லது 50க்கு 20 கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது. ஒன்றும் இல்லை, கரெக்ட் ஆன்சரை ஸ்டடி பண்ணிக்கிடுங்க. இதுக்கு என்ன வரும், ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா, அல்லது இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு இன்னொரு தடவை எழுதுங்க. இன்னொரு தடவை எழுதும்போது 2 பாயிண்ட்டு. போன தடவை நீங்கள் 50 கொஸ்டினை 1 மணி நேரத்தில் எழுதி முடிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ எழுதும்போது குறைந்தது 45 நிமிஷம் அல்லது 40 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எரர் மினிமைஸ் ஆகி 1, 2க்குள்ளே நிற்கும். அப்போ இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது என்ன உங்களுக்கு நன்மை அப்படின்னு கிடைக்கும்போது கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரிய வருது, எரரை மினிமைஸ் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதாவது ஒரு எக்ஸாமில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம். இப்போ முதல் எக்ஸாமில் நம்ம 30 மார்க் வாங்கணும்னா
அடுத்த டெஸ்ட்டில் 40 மார்க் வாங்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கூடும். இதுதான் பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் திங்கிங். அப்போ பாசிட்டிவ் திங்கிங் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது முக்கியம், எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ கேன் ரைட் தி எக்ஸாமினேஷன். இதில் ரொம்ப முக்கியம், எத்தனை தடவை வேண்டாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஆன்லைனில் எழுத போகிறீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு தான் எழுத போகிறீங்க. இதனுடைய ஃபீஸ் வந்து மினிமம் 500. இதுக்கு குறைவாக யாருமே இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. ஒன்லி ஏஎஸ் அகாடமிக் வில் கண்டக்ட் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபார் தி காஸ்ட் ஆஃப் ₹500. இதில் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும், இத்தனை மாடல், இத்தனை யூனிட் டெஸ்ட்டு வேறு எங்கும் கிடைக்காது. எங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் மட்டும்தான் கிடைக்கும். எங்கள் ஏஎஸ் அகாடமிக்கு தான் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் வி ஆர் கண்டக்டிங் திஸ் டைப் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இதில் இன்னொன்று இருக்குது, ஏற்கனவே இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேர் மட்டும்தான் அட்மிட் பண்ண முடியும். அதனால் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். இதுதான் இதனுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் என்ன, நிறைய பேர் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனுக்கு யூனிட் டெஸ்ட், யூனிட் மாடல் நடத்தியிருக்கோம். அதில் நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எளிதாக பாஸ் பண்ணக்கூடியதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு வெற்றிக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று வந்து ஸ்கில் வேணும், இன்னொன்று வந்து லக்கு வேணும். ஸ்கில் ப்ளஸ் லக் அப்படிங்கிறது சக்ஸஸ். நம்மகிட்ட ஸ்கில் எதை பொறுத்து இருக்குது, நம்ம படிக்கிறத பொறுத்து, நம்ம டெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து, அது ஸ்கில். அதோடைய இறைவனுடைய அருள், அது வந்து லக்கு. அப்போ ஸ்கில் ப்ளஸ் லக்கு சக்ஸஸ். மோர் ஸ்கில் ப்ளஸ் மோர் லக் தட் வில் கிவ் மோர் சக்ஸஸ். இதுதான் இந்த பிஜிடிஆர்பி ஆன்லைன் எக்ஸாமினேஷனுடைய மோட்டோ. உங்கள் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய பாசிட்டிவ்னஸ், பாசிட்டிவ் ஃபீலிங் அப்ரோச் இன்க்ரீஸ் ஆகணும். உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் கிடைக்கணும்னா அண்ட் யூ மஸ்ட் ஜாயின் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இஃப் யூ ஆர் வில்லிங். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடனடியாக முன்னால் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. யூ கேன் ரைட் எனி டெஸ்ட் ஆர் எனி மாடல் எக்ஸாமினேஷன் at your rest time, at any time. The important is you can write anytime. The another one is any number of times you can write the PG online examination. அடுத்து ரொம்ப முக்கியம், why should you join online examination? நீங்கள் ஏன் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் ஜாயின் பண்ணணும்? அதுக்கு ஒரு 5 காரணம் இருக்குது. இது வந்து தேவையில்லாமல் இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்தலை. இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஒன்று, ஃபஸ்ட்டு என்னென்னா, டு இன்க்ரீஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ். முதல்ல நாலேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம படிப்போம், நம்ம படிக்கும்போது நம்ம மனசில் ஒரு திங்கிங் இருக்கும். சரி, இதுதான் இந்த காரணத்தினால தான் நம்ம இந்த கேள்விக்கு இந்த ஆன்சரை சூஸ் பண்ணுறேன்னு இருக்கும். ஆனால் நம்ம அதை பார்க்கும்போது சில சமயம் தப்பாக இருக்கும். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக இருக்கும். அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கரெக்டாக தவறா அப்படிங்கிறத நீ நல்லா புரியணும்னா முதல்ல நீ என்ன செய்யணும், டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட் எழுதணுன்னா யூ ஹாவ் டு ஜாயின் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன். த ஆன்லைன் எக்ஸாம்ஸுடைய வெரி இம்பார்ட்டனே, நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மேக்ஸிமம் 50 கொஸ்டின் இருக்குது. அப்போ 50 கொஸ்டின்ங்கும்போது 10 யூனிட்டுங்கும் போது உங்களுக்கு 500 கொஸ்டின், 500க்கு மேலே கிடைக்கும். நீங்கள் நான் சுமாராக சொல்கிறேன், 500க்கு மேலே கிடைக்கும். இந்த 500 வச்சு நம்ம வந்து மாடல் எக்ஸாம் எழுதும்போது யூ வில் கெட் ஏ வெரி குட் நாலேஜ். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த டெஸ்ட். ரெண்டாவது, டு மினிமைஸ் தி பர்சனல் எரர். நம்மள்கிட்ட என்ன சார் பர்சனல் எரர்? எக்ஸாமினேஷன் எழுதும்போது 2 தப்பு பண்ணுவோம் சார். நமக்கு கரெக்டு ஆன்சர் சரியாக தெரியும், ஆனால் நாங்கள் ஆன்சரை அவசரத்தில் சூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நமக்கு மைனஸ்ன்னு தெரியும், ப்ளஸ்ஸை சூஸ் பண்ணுவோம். ப்ளஸ்ன்னு தெரியும், அதை மைனஸ்ன்னு சூஸ் பண்ணுவோம். அப்போ இது வந்து நம்மளுடைய அந்த டென்ஷன் சரௌண்டிங் இதை பொறுத்து ஏற்படக்கூடிய பர்சனல் எரர். நம்ம இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு இன்டெலிஜென்ட் பொண்ணு தான். அது வந்து போன டிஆர்பி எக்ஸாமினேஷன் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. போன டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாமினேஷன் நாளில்
ஹாலில் வந்து 9 மணிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக 9 மணிக்கு போய் சேர்ந்துருக்கு. அங்கே என்ன விஷயம், அங்கே வந்து 2 சென்டர் இருக்குது. ஒரே கேம்பஸில் 2 இன்ஜினியரிங் காலேஜ், 2 சென்டர். ஒன்று ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று பின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு பிங்கிறது சென்டர், அது ஏயில் போய் சேர்ந்துட்டு, ஒரே கேம்பஸ் தான், அது ஏங்கிற சென்டரில் போய் சேர்ந்துடுச்சு. உள்ளே போந்தனைக்கும் அந்த சென்டர் நேம் என்னங்கிறதே பார்க்கல. உள்ளே போய் சீட்டில் உட்கார்ந்த உடனே தான் அதுக்கு தெரியுது இது இந்த சென்டர் இல்லை, இந்த காம்பஸை விட்டு உள்ள அடுத்த சென்டர் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுது. உடனே அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து இந்த சென்டரில் உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் சென்டரில் சேரில் உட்காரும்போதே பயங்கர டென்ஷன், படபடப்பு, எல்லாம் படித்தது பூரா மறந்து போச்சு. ஆக்சுவலாக அது கண்டிப்பாக பாஸ் பண்ண வேண்டியது பொண்ணு, நல்ல நாலேஜ் உள்ள பொண்ணு, எல்லா டெஸ்ட்லேயும் அதிகமாக மார்க் எடுக்க வேண்டிய பொண்ணு. ஆனால் கடைசியில் பிளானிங் சரியாக இல்லாமல் அது வந்து என்னாச்சு, ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அதனால நம்ம பர்சனல் எரர் எதனாலாம் வரும்னா டென்ஷன், கூடிய மட்டும் டென்ஷனை அவாய்ட் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி 7:30 அல்லது 7 o'clock நீங்கள் சென்டருக்கு வந்து சென்டரை முதல்ல நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அதில் கூடிய மட்டும் மினிமைஸ் தி பர்சனல் எரர். இப்போ இதில் பர்சனல் எரர் என்ன, இது டென்ஷனை குறைக்கிறது. ஏன்னாட்டா நம்ம நிறைய எக்ஸாம் எழுத நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதாவது டெஸ்ட் எழுதினுடைய நோக்கம் 2. ஒன்று வந்து பாசிட்டிவ் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது இப்போ முதல்ல ஒரு டெஸ்ட் எழுதுனோம்னா அதில் ஒரு 40 மார்க் கிடைக்குன்னா அடுத்த டெஸ்ட்டில் 45னா இன்னொன்று அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். இப்படி பாசிட்டிவ் திங்கிங்கை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணும். 2வது என்னென்னா கான்ஃபிடென்ஸ் லெவல், நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நீ 49, 50 அப்படி எடுத்துன்னு வச்சிங்க, 10 மாடல் எக்ஸாமினேஷன்லேயும் நம்ம 130க்கு மேலே நம்ம எடுத்தோம்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். தெரிஞ்சும் தப்பு பண்ண மாட்டோம். 2வது நமக்கு ஆன்சர் நல்லா தெரிஞ்சும் தப்பு பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கொஸ்டினை நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கலாம். பார்க்கும்போது பார்த்த உடனே ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அட் ஏ சைட். கொஸ்டினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு அடிக்கணும்னா நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் நிறைய ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சருங்கிற ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அடிக்கடி சொன்னது மாதிரி டு திங்க் எ பாசிட்டிவ்லி, நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் இன்க்ரீஸ் ஆக ஒரு ஹோப் வந்துடும். நம்ம ஈஸியாக இருக்கோம், நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டு இன்க்ரீஸ் தி கான்ஃபிடென்ட் லெவல், இந்த கான்ஃபிடென்ட் லெவலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ கேன் இஃப் யூ திங்க் யூ கேன். நீ பாஸ் பண்ணணும்னு நினச்சன்னா முதல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். என்னால் முடியும், எப்போ என்னால் முடியும் என்று நீ நினைத்தால் அது முடியும். அதுக்கு தான் இந்த ஆன்லைன் கிளாஸினுடைய ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் அதுதான். டு இன்க்ரீஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நாலேஜ், டு மினிமைஸ் தி பர்சனல் எரர், டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அட் எ சைட், டு திங்க் பாசிட்டிவ்லி அண்ட் டு இன்க்ரீஸ் தி கான்ஃபிடன்ஸ் லெவல். இது எல்லாம் உங்களுக்கு தேவையானது. அந்த தேவையை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அந்த தேவை வேணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், யூ ஷுட் ஜாயின் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். இது உங்களுக்காக எக்ஸ்பெஷலி ஃபார் பிஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரி. இதில் வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வேணுங்கிறவங்க, நீங்கள் வேணுங்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து எங்களுடைய ஆன்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி, ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் 100 இடத்துக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். அதனால் யூ ஃபஸ்ட்டு கம் வில் கெட் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்று இதில் நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு அட்வைஸ். அடுத்து விசிட், இதுதான் எங்களுடைய ஆன்லைனுடைய வெப்சைட் அட்ரஸ் www.aupublication.com அண்ட் எங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் 8825784447 98442520231. அதாவது நீங்கள் எப்படி கம்ப்யூட்டரில் உட்காந்து டெஸ்ட் எழுத போகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் செல்லுலேயும் நீங்கள் எழுதிக்கலாம், கம்ப்யூட்டர்லேயும் கனெக்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் எழுதும்போது
தப்பு இருந்தாலும் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் முதலடியாக கம்ப்யூட்டரில் போய் உட்காந்தா ஒரு தப்பாக கிளிக் பண்ணிட்டோம், நமக்கு எப்படி கிளிக் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் கம்ப்யூட்டர் நாலேஜையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனையும் நம்ம எப்படி வாசித்து நம்ம எப்படி கரெக்டாக டிக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகுதோ அப்போ நல்ல ஆன்சர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வரும். எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் சொல்லலாம், பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணுறது எளிதா கஷ்டமா. அதனால் நீ எளிது என்று நினைத்து ஒர்க் பண்ணுறன்னா அது எளிது. எல்லாமே உன்னுடைய கையிலையும் உன்னுடைய மனசுலையும் இருக்குது. வெற்றிங்கிறது உன் மனதை பொறுத்ததும் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தது தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றியின் ரகசியம் 3. ஒன்று கான்ஃபிடென்ஸ், 2வது சின்சியாரிட்டி, 3 ஹார்ட் ஒர்க்கிங். இந்த 3 உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். அப்போ இதுக்கு என்ன செய்கிறது, முதல்ல சப்ஜெக்ட் நாலேஜை நல்லா புரியணும். ஒவ்வொரு யூனிட்டையும் நல்லா படிக்கணும். படிக்காமல் போய் டெஸ்ட் எழுதாதீங்க. நிறைய பேர் என்ன எழுதுறாங்கன்னா, டெஸ்ட்டுன்னு வச்சா ஆன்சரை டிக் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கடுத்து ஆன்சர் கீ வந்தோடனே கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது அல்ல டெஸ்ட்டு. டெஸ்ட்டுங்கிறது எப்படின்னா, நமக்கு இருக்கிற நாலேஜை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். நம்ம எதுவுமே நல்லா கவனிச்சிங்க, எதுவுமே படிக்காமல் போய் உட்கார்ந்து நம்ம டிக் பண்ணுறதுங்கிறது மியர்லி லக்குங்கிறது என்றைக்கும் நமக்கு ஒத்து வராது. ஸ்கில்லு இருக்கும், லக்கு இருந்ததுன்னா சக்ஸஸ் கிடைக்கும். ஸ்கில் ப்ளஸ் லக் கிவ்ஸ் சக்ஸஸ். மோர் ஸ்கில் ப்ளஸ் மோர் லக் கிவ்ஸ் மோர் சக்ஸஸ். இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுங்க. இந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் மிகவும் வெற்றி பெறுவது எளிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. பிஜிடிஆரை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நான் சொன்ன 2 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று நல்ல சப்ஜெக்ட் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு யூனிட் வைஸு உங்களுடைய சிலபஸில் ஒவ்வொரு லைன்லையும் என்ன இருக்குது எல்லாம் தெரிய வேண்டியதில்லை. கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு யூனிட்டை படிச்சிட்டோம்னா ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதுங்க. தென் 2வது யூனிட்டை படிங்க, 2வது டெஸ்ட் எழுதுங்க. இப்படி 10 யூனிட்டுக்கும் படித்து குறைந்தது ஒரு 2500 கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். குறைந்தது 2500 கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாடலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவது எளிது.